இது அது இல்ல. சோலி முடிச்சு. யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். இத்தாலியிலே நான் பிறந்திருந்தால் முசோலினி ஆயிருப்பேன், ஜெர்மனியில பிறந்திருந்தா ஹிட்லர் ஆயிருப்பேன், சீனாவில பிறந்திருந்தா மாவோவாயிருப்பேன். இந்த கேவலப்பட்ட தமிழ்நாட்டுல பிறந்து புரோக்கர் ஆயிட்டேன். நக்கல்யா அவனுக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக வன்னியரசு அவர்கள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய குறை ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. பட் அந்த இடத்துல வன்னியரசோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க நம்ம அவெஞ்சர்ஸ் தான் சொல்லணும். அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணின்னு ஏற்கனவே ஒன்று ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது. இப்போ அதே மாதிரியான ஒரு கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைகோ, திருமா, தாவேக்கா அப்படின்னு சொல்லி இந்த நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் என்னடா அது மறுபடியுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ பூந்தமல்லின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பை அகற்றுறாங்க. அதாவது ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடு எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் கோவப்பட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் கலந்து பார்த்தீங்கன்னா தாவேக்களை போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் விஜயபாஸ்கரும் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கிலன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலையில் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் பீரியடில் நிறைய பேர் கொத்தாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்களை போய் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து நிர்மல்குமார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சார், உங்களுக்கு இந்த அரசியல் வேணாம், நீங்கள் அரசியல் விட்டு விலகிக்கங்க. அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் தோத்தது பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுலே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியல் ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கலாம். அப்படியா சார்? செக் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வன்னியரசு அமைச்சர் இப்போ அமைச்சர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இதுக்கு இன்ஸ்பெக்ட் போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாதாரண சாமானியன் பார்த்தீங்கன்னா ஒரு குறை சொல்கிறார். இந்த மாதிரி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார், சும்மா என்னை போலீஸ்காரங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வன்னியரசோட ஒரு செய்கை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவர் நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்க்கும்போது அந்த பையன் சொல்லிட்டு வர அந்த விஷயத்தை வன்னியரசு கவனிச்சுக்கிட்டு வராரு. எப்படின்னா இப்போ நார்மலாக ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அவரை பார்க்க மாட்டோம். ஒரு இடத்துல கூர்மையாக பார்த்து ஓகே அவர் சொல்கிறது நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போன்றதுக்காக ஒரு இடத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டே நம்ம இது பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் வன்னியரசும் அப்படியே நான் அந்த பையன் பேசுகிறத தான் அவர் கவனிச்சுக்கிட்டு வராருன்னு பார்த்தா அந்த பையனை தம்பி ஒரு 4 அடி தள்ளி நில்லு, எப்படி ஒரு 4 அடி தள்ளி நில்லு, என்னால் கம்யூனி கொடுத்தா கூட என்னை விசாரணை பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? இல்லை அந்த பையனுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? என்ன சார் வன்னியரசு சார், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகள் அப்படின்னாலே முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அங்கேருந்து ஒருத்தவர் உங்ககிட்ட அவருடைய குறைகள் சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அவரை போய் தள்ளி நில்லுன்னு சொன்னால் இது எப்படி, என்ன விஷயம் இது?
அதாவது உங்களுக்காக ஓட்டு போடுறதுக்கெலாம் அவங்க வேணும், ஆனால் ஓட்டு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் கூட நீங்கள் நிற்க விட மாட்டீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு இது? அவருடைய குறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு, தம்பி ஒரு 4 அடி தள்ளி நில்லுன்னு சொல்லி அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. உண்மையில் அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க அந்த பையன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தார், எதுக்கு வந்தார், என்ன பேசினாருன்னு கூட எந்த ஒரு இதுவுமே இல்லை. இவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் உங்கள் அரசியல், அப்படி தானே சார்? நல்ல சூப்பரான அரசியல் சார். ஆனால் திமுகட்ட இருந்து தாவேகா கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், வன்னியரசு அவர்கள் இந்த விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க அப்படின்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்குது. இந்த என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவரை வச்சு ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பாக வைகோ, திருமாவளவன், இந்த மாதிரி பாஜக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. பட் என்ன பாடுபட்டுச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே ஓச்சு விட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி ஒரு விஜயகாந்த் அவர்களோட கட்சி. என்னைக்கு வைகோ போய் சேர்ந்தாரோ அப்போவே ஆப்படிச்சு விட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களால் எந்த ஒரு இதுலையுமே எழவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 1 சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் அதான் தான் சொல்கிறேன்ல, வைக்க போகிற கூட நம்பலான்னு சொல்லி டிஆர் சொல்லுவார். வைக்க போகிற கூட நம்பலாம், ஆனால் அந்த வைகோவை நம்பி மட்டும் போயிடக்கூடாதுன்னு. அதான் ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அந்த ஒரு விஷயம் தான் மேட்டர் தான் நடந்திருக்கு. அதான் விஜயகாந்தோட அந்த கூட்டணி அது வைக்கிறேன்னு சொல்லி விஜயகாந்தா முடிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி சேரேன்னு சொல்லி திமுகவோட சேர்ந்து இப்போ ஸ்டாலின் அவர்களையே, இப்படி ஸ்டாலினையே, அதாவது கூட்டணியில் இருந்துக்கிட்டு, கூட்டணி தர்மத்தில் இருந்துக்கிட்டு எப்படிங்க திமுக தப்பா பேசுறது? ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், பிறகு கரப்ஷன். கூட்டணியில் இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல, மனச்சாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அதுல என்ன தப்பு? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்போது அப்படி அதாவது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னென்னா, அவங்க கூட்டணியில் இருக்கும்போது திமுக பண்ணுற தப்பு உங்களுக்கு தெரியலையா? சரி, அது தெரியல அப்படின்னா, அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதுக்காக இந்த தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு வெளியே வரல? எதுக்காக வெளியே வரல? ஏன்னா என்னுடைய கேள்வி அதுதான். ஏன்னா உங்களுக்கு அந்த திமுக வந்து ஊழல் கட்சி, தீய சக்தி எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தாவேக்கா இப்போ ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்குன்னு ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் இப்போ நீங்கள் வெளியே வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. கூட்டணி வச்சு திமுக வந்து இது சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது திமுக அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. அப்போது நான் என்ன சொல்லிட்டேன், தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போவே நீங்கள் நீ பண்ணுறது ரொம்ப தப்பியா, இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அப்போவே நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா சரியான மனுஷன்னு சொல்லலாம். இப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ரொம்ப தவறுகள் பண்ணுறாங்க. அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னா வெளியே வந்து தானே ஆகணும். கூட்டணியில் இருந்துக்கிட்டு எப்படி பேசுறது? இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். வெறும் கூட்டணி அரசியல் லாபத்துக்காகத்தான். நீங்கள் விஜயகாந்த் கூட இருந்தீங்க, எப்படி திமுக இருந்தீங்க, இப்போ எதுக்கு தாவே கூட போய் சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே தெரியுது. பார்த்தாலே தெரிகிறதா? எல்லாம் முடிச்சு விஜய் பக்கம் வந்துட்டீங்க. எனக்கு அந்த வடிவேலு காமெடி தான் வருது. என்னன்னா, என் கடையை முடிச்சு விட்டீங்க, இப்போ வேற கடைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா, இப்படித்தான் ஒவ்வொரு கடையாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போதான் இந்த நரிமுகமா அப்படின்ற கேரக்டர் உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கடையில சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அந்த 2 கேரக்டர் வந்து பேசும். அப்ப வடிவேல் சொல்லாரு, இப்படித்தான் ஒவ்வொரு கடையா முடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி. அது வைகோக்கு கரெக்டா சூட் ஆகும். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வைகோ ஏற்கனவே இப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுல, அந்த 41 பேர் இறந்தாங்களே, அதுக்கு பயங்கரமாக பேசியிருந்தார். யாருன்னா நம்ம வைகோ அவர்கள். விஜய் அவர் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்துருக்காங்க, மனுஷன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் என் பாட்டுக்கு கிளம்பி போகிறான், இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு வைகோ. யாரை? விஜய் அவர்களை, சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வச்சு செஞ்சாரு. 51 பேர் செத்து கிடக்காம ஓடி வந்துட்டு திருச்சி தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸுக்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க, எங்கேயும் துஷ்டியாக்க போறவன்
இளவு கேட்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். இப்போ வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டும் இப்போ என்ன தெரியுமா விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பராக் ஒபாமா தெரியும்ல, அதாவது முன்னாள் அமெரிக்க பிரசிடெண்டாக இருந்த பராக் ஒபாமா வந்து அவர் பதவியே இருக்கும்போது ஏதோ ஒரு 2 வார்த்தையை விட்டுட்டாராமா. அப்போது அது ரொம்ப சர்ச்சையாக இருந்துச்சு, ரொம்ப பேச்சுக்குள்ளாச்சு. அப்போது கோர்ட்டில் கூப்பிட்டு இதை வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் கரெக்டாக பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு பேப்பருமே இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அச்சடித்த மாதிரி அவர் பேசுனதை வந்து அவர் வந்து பேசியிருந்தார் அப்படின்ற மாதிரி இப்போ அவரை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பராக் ஒபாமா விட பயங்கரமாக வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பராக் ஒபாமா ஃபெயில்டு பட் யூ have succeeded. பேச்சால் அமெரிக்க நாட்டின் தலைவிதியவே மாற்றியவர், கோடிக்கணக்கான அமெரிக்கர்களுடைய இதயங்களை தன் 18 நிமிட உரையால் ஈர்த்து கவர்ந்தவர், அப்பேற்பட்ட சொற்பொழிவாளர். அதை ஒழுங்கா சொல்ல முடியாம 2 வார்த்தை மிஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்ற பதவி பிரமாணம் செய்து கொண்ட மரியாதைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த பதவி பிரமாண வாசகங்களை பார்க்காமலே அழுத்தம் திருத்தமாக எந்த இடத்திலும் எங்கே வார்த்தை பிசகி விடுமோ என்ற ஒரு தயக்கம் இருந்தாலே வார்த்தை தவறும். அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து அந்த பதவி பிரமாணத்தை அவர் மேற்கொண்ட 2 முறை போட்டு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்டே சொன்ன நேரத்து பராக் ஒபாமா ஃபெயில்டு பட் யூ have succeeded. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன் சார் சட்டமன்றம்லாம் பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? சட்டமன்றம்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? நம்மால் ஒரு பேப்பர் இல்லாமல் அங்கே பேச முடியாது. உண்மையிலே அவர் பரப்புரையிலே பேப்பர் இல்லாமல் வர மாட்டார், பேச மாட்டார். நார்மலாக ஒரு விஷயத்தை இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பு எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஏதோ ஒன்று குறிப்பு எடுத்து வச்சுப்போம். இதை பற்றி நம்ம மைண்டில் இருக்கும், ஆனால் அது வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு எடுத்துப்போம். நம்மளால் அப்போல்லாம் இல்லை, ஃபுல்லாக எழுதிட்டு வந்துருப்பார். அதாவது சார் இந்த இடத்துல வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி நீங்கள் பேசணும் சார், இந்த இடத்துல வாய்ஸை வாசிச்சுக்கிட்டு இருப்பார். இது இப்படி இருந்துச்சு, இது அப்படி இருந்துச்சு, இது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே வாசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் மைண்டில் எவ்வளோ விஷயத்தை வச்சு அப்படியே நீங்கள் பேசினாருன்ற மாதிரி புழுவிக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா வச்சு கலாச்சி விட்டுருக்காரு மனுஷன் அவரை. ஐயோ சார், மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்ல சார். நம்ம நிர்மல் குமார் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அரசியல் விட்டு விலகிருங்க சார், ஸ்டாலின் விலகிருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இதுவரைக்கும் வந்த எந்த ஒரு அரசியல் இதுலேயுமே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தவங்க தோத்ததே கிடையாது. ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியல் ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கலாம். ஸோ இதற்கு மேலே என்ன கேவலம் இருக்குது? கடந்த 50 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா? எப்படி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தவங்க தோத்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்போது இவர் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா 1996 ஜெயலலிதா அவர்கள் தோத்தாங்க. அது எந்த கணக்கில் சார் வரும்? நான் தான் சொல்கிறேன்ல, இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இந்த விஷயத்த இவர் சட்டமன்றத்தில் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபாநாயகர் எந்திரிச்சு கொட்டி விட்டுருப்பார். யோ உட்காரியா, ஆதாரம் எல்லாம் பேசிக்கிட்டு ஏற்கனவே நிறையலாம் நடந்திருக்கு, இது என்னமோ புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லி நறுக்குன்னு கொட்டி விட்டுருப்பார். அதுக்கு 1996 வந்து ஜெயலலிதா அவர்கள் தோத்தாங்க. அதுக்கப்புறம் வச்சு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கலைஞர் அப்படின்னா இங்கிட்டு ஜெயலலிதா, அதுக்கப்புறம் மறுபடியும் கலைஞர்னா இங்கிட்டு ஜெயலலிதான்னு சொல்லி மாறி அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தெரியலையா நம்ம ஆளு நிர்மல்குமாருக்கு. இப்போ வந்துக்கிட்டு எனக்கு அந்த கிழவர் அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. அதாவது இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிதாங்க இருக்கு எனக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதில் அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து 50 கோடி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களா, அதாவது தாவேக்கால இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற வேலையை வந்து திமுக பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்துக்காக யாரையோ ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு யூடியூபரை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு எழ வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்ன சார் மாற்றிக்கிட்டு ஏதோ சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அதிமுகலேருந்து வரிசையாக எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணி ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது இது எந்த கணக்கில் வந்து சேரும் சார்? இது எந்த கணக்கில் சேரும்? எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதிமுகலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக வந்து உங்ககிட்ட சேர்றாங்க அப்படின்னா அப்போ அது மட்டும் என்ன? அப்போ விஜயை வந்து நீங்கள் கைது பண்ணணும்ல. ஸோ விஜய் எதுக்கு கைது பண்ணுன்ற ஒரு மேட்டருக்குமே வரேனே. ஸோ யூடியூபரை வந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. ஆனால் வைகோ அவர்கள் டைரெக்டாக ஒரு வந்து உங்கள் மேலே அலிகேஷன் வச்சார். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னார், 2 எம்எல்ஏ வந்து நீங்கள் என்ன சொல் ராஜினாமா பண்ணுங்கள், நானே வந்துங்கன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கங்க, நீங்கள் எந்த இடத்துல ராஜினாமா பண்ணீங்க அங்கேயே நில்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் உங்களுக்காக. எப்படி விஜய் அவர்களே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாருன்னு வைகோ அவர்களே சொல்லிட்டாரு. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். அவரே சொன்னார். விஜய் அவர்கள் இந்த மாதிரி நான் விஜய்கிட்ட பேசும்போது நான் இந்த மாதிரி பேசினேன், அவருக்கு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போய் கேட்டால் இல்லை அது வந்து நானாக சொன்னது, அவரெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் பயங்கரமாக பூதாகரமாக இருக்கும். அப்போ விஜய் நினச்சிருப்பார், சாமி யார்கிட்ட கூட வேணால் பேசலாம், ஆனால் இவர்கிட்ட மட்டும் பேசிடவே கூடாதுன்ற மாதிரி விஜய் நினச்சிருப்பார் போல். அந்த ஒரு நிலைமை தான் இப்போ வைகோ பண்ணி விட்டுருக்காரு. ஸோ வைகோ சொன்னாரா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு? அப்போது விஜய் அவர்களை கைது பண்ண வேண்டியது யாரோடது? யார் கைது பண்ணுவா முதல்ல அதை சொல்லுங்கள். இந்த பக்கம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எத்தனை பேர் வந்து தாவேக்காலேருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்தாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. ஆனால் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திமுக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனால் தாவேக்கா டைரெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு கண்டினியூவாக. இப்போ விஜயபாஸ்கர்னு சொல்லி 2 விஜயபாஸ்கர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை அதிமுகலேருந்து எல்லாரும் தாவேக்கால போய் சேர்றாங்கன்னு சொல்லி அதிமுகவை காலி பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள், நூற்றுக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இன்று தாவேக்காவில் இணைய உள்ளனர். ஆனா இவங்க திமுகவுக்கு சொல்றாங்களாம். அதாவது இவன் மேல இருக்கிற வந்து பழியை வந்து இவன் மேல இருக்கிற அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு இன்னொருத்தன் மேல அசிங்கப்படுத்துறது. நீங்க முதல்ல சரியா இருக்கு, முதல்ல நீங்க உங்க முதுக தேய்ங்க சார். மற்றவங்க முதுகு அழுக்கா இருக்குன்னு நீங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க பாருங்க, உங்களை நீங்க பாக்குறது விட்டுவிட்டு அவங்க இது பண்றாங்கன்னு சொல்லி நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. அதை கண்ணாடி சார், இது கண்ணாடி சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா. இவங்க மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்களாம். அடுத்து பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே வாழ்ந்த மக்களுடைய உடைமைகளை வெளியே போட்டு அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாத்தையுமே இடித்து அகற்றியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 40 வருஷமாக நாங்கள் அங்கே இருக்கோம். எப்படி 40 வருஷமாக அங்கே இருக்கோம், எங்களை வெளியே தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்போ எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் சீமானனை பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. என்னன்னா 40 வருஷமாக ஒரு அந்த மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. 40 வருஷமாக ஆக்கிரமிப்புன்னு தெரியாமல் நீங்கள் எங்கே இருந்தீங்க? சரியா, 40 வருஷமாக ஆக்கிரமிப்பில் இருந்தீங்க. சரி, ஆக்கிரமிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? கரண்ட் கனெக்ஷன் எவன் கொடுத்தான்? வாட்டர் சப்ளை எவன் கொடுத்தது? ஆதார் கார்டும் அங்கே வச்சு தான் எடுத்திருப்பாங்க, ரேஷன் கார்டும் அங்கே தான் எடுத்திருப்பாங்க. எல்லா விஷயமும் கொடுத்தது கவர்மெண்ட்டு. கொடுத்து அது மூலயமா நீங்கள் வருமானம், ஏன்னா அந்த வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த அவங்க வந்து மின் கட்டணம் செலுத்தணும். தண்ணி கொடுத்தீங்கன்னா தண்ணி வரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு மூலயமா நீங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் பண்ணால் அதுலேருந்து வருமா இது. ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அது மூலயமா எல்லா விஷயமும், ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நீங்கள் அந்த இடத்துக்குன்னு கொடுத்து வச்சுருக்கீங்க. வெறும் அது ஆக்கிரமிப்புன்ற இது மட்டும் என்ன சொல்கிறது, அதுக்கான பத்திரம் மட்டும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்தை வச்சு அவங்க எல்லாரையும் அகட்டி விட்டு நீங்கள் வெளியே அனுப்புனீங்கன்னா இது என்ன இது? இப்போ நீங்களே சொல்லுங்கள். இதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 20-25 குடும்பத்தை வந்து அங்கேருந்து அகற்றிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, வீட்டை இடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு எத்தனை பேர், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? யோசிங்க. தாவேக்காக்கு எத்தனை பேர் ஓட்டு? நிறைய பேர் இதில் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறானுங்க, ஆக்கிரமிப்பில் வீடு கட்டி இது பண்ணியிருந்தா வீட்டை வந்து இடிக்க தானே செய்வாங்க. அப்படியா சார்?
ஏரி அதாவது அந்த நீர்நிலையை வந்து ஆக்கிரமிச்சதுனால இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர், நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்களே, அதை முதல்ல எப்போ சுத்தம் பண்ணுவீங்க? அதை எப்போ சுத்தம் பண்ணுவீங்க? பள்ளிக்கரணை ஏரி வந்து ஒரு ஏரி, அதை வெறும் குப்பையாக போட்டு அதை குப்பையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மேடாக்கி வச்சுருக்கிறது யார் சார்? ஒரு நீர்நிலையை வீடு கூட பரவாயில்ல, அங்கே ஒரு குடித்தனம் இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் குப்பையை போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிருக்கிறது எந்த விதத்தில் சரி? அது ஒரு நீர்நிலைனா எவ்வளோ பேரோட நீர் தேவையை வந்து அது பூர்த்தி பண்ணும். அதை முழுக்க நாசமாக்கி ஃபுல்லாக மாசுபடுத்தி இப்போ அதை ஒரு ஆக்கிரமிப்பாக நீங்கள் வந்து குப்பை தொட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, இது ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை சொல்லுங்கள். நம்ம சீமானண்ணே இந்த விஷயத்தை நிறைய வாட்டி பேசியிருப்பார், அதை தான் நானே பேசுகிறேன். அது ஆக்கிரமிப்புனா அப்போ இது ஆக்கிரமிப்புனா அப்புறம் அதுவும் ஆக்கிரமிப்பு தானே? அப்போ அதை அகற்ற முடியாத நீங்கள் மக்களை மட்டும் எதுக்கு அகற்றுறீங்க? ஏன்னா குப்பை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா குப்பை போடுறதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கலையா? ஏரியில் தான், அதுவும் தண்ணி இருக்கிற ஏரியிலே நீங்கள் கொட்டி அந்த இதை இது பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த நாசம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்காங்க. அதைத்தான் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வருத்தப்பட்டு என்ன மேடம் பிரயோஜனம்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இன்னும் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றுத்துக்கும் பண்ண போகிறோம். ஏன்னா சீமான் அண்ணே ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்காக வந்து நிற்கிறதுலாம் எங்கள் அண்ணன் விட்டுட்டாரு. இப்போ அவங்க என்ன ஒரு அவதூறு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா, காரை பார்த்தீங்கன்னா காரு 1.5 கோடி ரூபா கார் வாங்குறாரு, அவர் மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு கார் மேட்டர்லாம் எப்போவும் முடிச்சு அது வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு. கார் வந்து இன்னொரு ஓனரோடது வாங்கி கொடுத்துருந்தாங்க, அவங்க தேர்தலோட இதுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேணா உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்துச்சுன்னா கார் இன்ஃபோவில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கிங்க, பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் அதுவே காட்டிட போகுது, இது யாரோட பேரில் இருக்குது என்ன இதுன்னு அவங்களே காட்டிட போகிறாங்க. இதோ ஒரு பெரிய விஷயமா ஒருத்தவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு கேன பையன் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். மக்களை பற்றி பேசுறதை விட்டுவிட்டு சீமான் கார் வச்சிருக்காருன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அணுக்கனிம சுரங்க திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இப்போ தானே சார் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தாவேக்காக எப்படி தெரியும்? அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது மத்திய அரசு வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்களா, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ இந்த மேட்டர் வந்து இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ தானே சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? வர்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே தாவேக்காலேருந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அணுக்கழிவு திட்டம் வந்து நாசக்கார திட்டம், இந்த திட்டத்தை வந்து நம்ம வரவிடக்கூடாது, என்னோட நிலத்தை நாசமாக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்த பேச்சு இதெல்லாம். இப்போ அதான் ஆட்சிக்கு வந்தாச்சுல, ஆட்சிக்கு வந்தால் அனுமதி கொடுப்போம், ஆட்சியில் இல்லைன்னா கேள்வி கேட்போம், முடிஞ்சிச்சு. இதுதான் இவங்களுடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, ஒரு ஆர்டரே இது பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சார் கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாக இல்லை? அன்னைக்கு ஒன்று பேசிட்டு இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்களே, உங்களுக்கே இதெல்லாம் தோணவே இல்லை? ஏங்க சார் நம்மளோட நாட்டில் இவ்வளோ ஒரு பெரிய நாசக்கார திட்டத்தை கொண்டு வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்ல கோபம் வரைய வேண்டியது உங்களுக்கு. நீங்கள் என்னடானா சைனை போட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு இருக்கீங்கன்னா மக்களை பற்றி நீங்கள் இப்போ மக்களை பற்றி கூட நீங்கள் கவலைப்படலாம், பரவாயில்ல. ஒரு நாட்டை பற்றி, ஒரு நிலத்தை பற்றி, ஒரு இயற்கையை பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னா எப்படிப்பட்டவங்களும் புரியவே இல்லைங்க. ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அணுக்கனிம சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்று முன்பு தாவேக கூறியிருந்த நிலையில் தற்போது அந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதான் சினிமாக்காரவங்களையும் சினிமாவில் டான்ஸ் ஆடுறவங்களையும் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நாடும் டான்ஸ் தான் ஆடும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் விபிஜி ராம்ஜி திட்டம் என்னமோ ஒரு திட்டம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி எப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துருச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எனக்கு தெரிஞ்ச அருண்குமார் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் பயங்கரமான பேசியிருந்தார். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க, ஏன் உங்களால் வந்து இங்கிலீஷில் கொண்டு வர முடியாதா? ஏன் இங்கிலீஷ் தானே இணைப்பு மொழி, அப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் கொண்டு வரலாமே, எதுக்காக ஹிந்தியில் தான் கொண்டு வரணும்னு சொல்லி என்ன உங்களுக்கு ஒன்று திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் இவங்க ஆட்சிக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு இதெல்லாம் நம்ம சீமான் அண்ணன் மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வர வைக்கணும், இல்லை இங்கிலீஷில் தான் வர வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க, ஹிந்தியில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க, அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இது வந்து ஒரு கூட்டு குடும்பம், அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி, அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம்.
பிபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது அமலுக்கு வந்துருச்சு. அதான் ஆட்சிக்கு வந்தா அமல்படுத்துவோம், ஆட்சிக்கு வரலன்னா கேள்வி கேட்போம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதான் இவங்க விஷயத்துல தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னு சொல்லி பயங்கரமா நம்ம யோசிக்கலாம் போல, அந்த அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கிற ஆட்சி. சூப்பர் சார், இப்படியே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. மக்களுக்கு என்னென்னலாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். இன்னும் குட் ஜாப் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளால் பேச தாங்க முடியும், வேறு ஒன்றும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் பண்ணுவாங்க. பட் பேசாமல் இருந்துட்டா நம்ம வந்து ஊமைன்னு நினச்சிடுவாங்க. அதுக்காகவாச்சும் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா பேசினாவது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க வந்து அதை கொஞ்சம் மாற்றுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.